கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கிற வேளையில் போர்வை அதனுடைய மேன்மையை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய 19 ஆண்டுகள் போய்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கான இந்த திருவுடை அணிந்து பவனியிலே வருகிற பொழுதெல்லாம் பெரியவர்கள் குருக்களுடைய அந்த திருவுடையை தொட்டு முத்தம் செய்வார்கள். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு பலவிதமான ஒரு உணர்வு இருக்கும். ஒருபுறம் ஒரு விதமான மகிழ்ச்சி, மக்களுடைய இந்த மகிழ்ச்சி என்பது மக்களுடைய விசுவாசத்தை பார்த்தும் இவ்வளவு ஒரு பக்தியோடு இருக்கிறார்கள், இந்த திருவுடைக்கான எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நம்மை அறியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல திருப்பலி முடிந்த பிற்பாடும் கூட கிராமப்புறங்களில் எல்லாம் உடனடியாக அந்த சாக்ரிஸ்டி பக்கம் வருவார்கள். அங்கேயும் இந்த பெரியவருடைய செயல்பாடு பிரமிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அங்கேயே தொடுவாங்க, அங்கே தொட்டு கையை பிடித்தும் எல்லாம் முத்தம் கொடுப்பார்கள். அப்போதெல்லாம் ஒரு விதமான உணர்வுகள், மகிழ்ச்சி ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் இதற்கெல்லாம் நாம் தகுதியானவர்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பிக்கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கும். இந்த திருவுடைக்கு மக்கள் ஏன் இவ்வளவு ஒரு மரியாதை வணக்கத்தை செலுத்துகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கிற வேளையில் இன்றைய முதல் வாசகம் அதற்கான செய்தியை மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. நேற்றைய வாசகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து பார்த்தால்தான் அதனுடைய விடையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இறைவாக்கினர் எலியா அந்த பொய் தெய்வங்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு பிறகு அதை தொடர்ந்து நாம் படித்திருக்கிற வேளையிலே அரசர் முதல் நூல் தெளிவாக தெரியும். ஜெசபேல் கோபப்படுகிறார், எப்படியாவது அவனை பழித்திருக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணத்தில் இருக்கிற வேளையிலே பயந்து தன்னந்தனி ஆளாக சவால் விட்டு அந்த மனிதன் பயந்து கொண்டு ஓடுகிறார். அவ்வாறு ஓடுகிற வேளையில் தான் அந்த மலையிலே தங்கியிருக்கிற வேளையில் ஆண்டவர் அவரோடு உரையாடுகிற செய்தியெல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரை சந்திக்க வருகிற வேளையில் பெரிய இடி முழக்கம், சூறாவளி காற்று எல்லாம் வந்தது. அப்பொழுதெல்லாம் அதிலே ஆண்டவர் வெளிப்படவில்லை. மாறாக மெல்லிய தென்றலிலே அவர் கடந்து போகிற பொழுது எலியா இறைவாக்கினர் அந்த போர்வையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார். பிறகுதான் என்ன நடக்கிறது? இன்றைய வாசகத்திலே தன்னுடைய பணி ஏறக்குறைய நிறைவடைந்ததை உணர்ந்த பிற்பாடு அடுத்த இறைவாக்கினரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார் இறைவாக்கினர் எலியா. எனவே எலிசாவை தேடி சென்று ஏர்மாடு ஓட்டி கொண்டிருந்த அவருடைய தோளிலே அந்த போர்வையை அவர் போடுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்த இறைவாக்கினர் எலிசா ஓட்டி கொண்டிருந்த அந்த ஏரை வைத்து அந்த ஏர் மாடுகளை அடித்து சமைத்து எல்லாருக்கும் உணவை கொடுத்து விட்டு தன்னுடைய குருவாகிய எலியாவை அவர் பின்தொடர்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த போர்வை என்பது கடவுளுடைய பிரசன்னமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருப்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே மக்கள் எந்த அளவு இந்த திருவுடைக்கான அந்த மரியாதையை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த திருவுடையை அணிந்து கொண்டு திருப்பலிக்கான அந்த பலிப்பீடத்திலே ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது சாதாரண அந்த வெண்ணிற அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவருடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது. அவருடைய வல்லமையான பிரசன்னம் இந்த கல்வாரி பலிபீடத்திலே இறங்குகிற வேளையிலே அதனுடைய அந்த தாக்கம் அந்த திரு உடைகளிலும் இருப்பதை நாம் உணர்கிறோம். எனவேதான் இயேசுனுடைய பணிவாழ்விலும் பார்க்கிறோம், அவருடைய ஆடையை தொட்டவர்கள் எல்லாருமே குணம் பெற்றார்கள். அதை தொடர்ந்து பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அதே ஒரு விதமான பிரதிபலிப்பு, இயேசுனுடைய ஆடையை தொட்டவர்கள் குணம் பெற்றார்கள். அந்த திருத்துதருடைய நிழலாவது தங்கள் மீது படுமா என்று எதிர்பார்த்திருந்த ஒரு சூழலை எல்லாம் நாம் திருத்துதர் பணியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே அந்த அளவிற்கு ஒரு மரியாதை அல்லது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருவுடையாக இருப்பதைத்தான் நம்முடைய சிந்தனைக்கு இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, சாதாரண ஒரு துணி, இதற்கே இவ்வளவு ஒரு பாக்கியம் என்று சொன்னால், இன்றைக்கு சனிக்கிழமை என்றாலே
எங்கிருந்தாலும் இந்த அன்னையின் திருத்தலத்தை நோக்கி நாம் ஓடி வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த உடைகளை எல்லாம் தாண்டி உள்ளத்திலும் தன்னுடைய உதிரத்திலும் ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்கியவர் அந்த அன்னை மரியாள். இந்த சாதாரண உடைக்கு இருக்கக்கூடிய வல்லமையை விட எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த அன்னைக்கு ஆண்டவர் அளித்திருப்பார். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றிய போது கூட அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று ஆண்டவர் உம்மோடு என்று அந்த ஆசீர்வாதங்களுடைய முழுமை அன்னை மரியாள் என்பதை எல்லா வார்த்தைகளும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு உலகமெங்கும் எவ்வளவு திருத்தலங்கள் இருந்தாலும் அன்னையுடைய திருத்தலத்தை நோக்கி எல்லாரும் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணத்தை இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கிற பொழுது ஆண்டவரை கருத்தாங்கியிருந்த அந்த அன்னை மரியாள் எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்றவர். விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் அரசியாக ஆண்டவரால் முடிசூட்டப்பட்டு இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த அன்னை அரசாட்சி செய்து கொண்டிருக்கூடிய அன்னையாக, எல்லாருக்குமே அருள் பாவித்து கொண்டிருக்கூடிய அன்னையாக இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த அன்னையினுடைய திருத்தலத்தில் அன்னையுடைய அன்பு பிள்ளைகளாக வந்துள்ள நாம் அந்த உடைகளை தாண்டி உதிரத்திலும் தன்னுடைய திருமகனை கருத்தாங்கிய அந்த அன்னையினுடைய பரிந்துரைக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் சக்தி. அந்த கிராமங்களிலே கூட சொல்வார்கள், இங்கேயும் கூட நிறைய பேர் சாமி பட்டு போட்டு வந்துறீங்க. சாதாரண ஒரு சிலுவை போடுவதை விட நாம் அந்த ஸ்டோலா என்கின்ற அந்த திருவுடையை அணிந்திருக்கிற போது ஸ்பெஷலாக கேட்பாங்க, பட்டு போட்டு வந்துறீங்க சாமி. அப்போ அந்த திருவுடையினால் எவ்வளவு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எனவே அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அன்னையினுடைய இந்த திருத்தலத்துக்கு வருகிறோம் என்றால் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து தொடர்ந்து இந்த அன்னையின் மீது இன்னும் ஆர்வமும் பக்தியும் உள்ள பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.